அதாவது என்கிட்ட உட்காந்து பேசுறதுனால தான் இப்படி பேச முடியுது உங்களால். புரியுதுங்களா? எங்களோட 2ஆம் கட்ட தலைவர்கள்ட்டெல்லாம் உட்காந்து நீங்கள் பேசுனீங்கன்னு வச்சிங்களேன், வடிவேல் படத்தில் உச்சா போவார் தெரியுமா? அது மாதிரி உச்சா போயிட்டு இருப்பீங்க. ஓ ஆமாம், ஏதோ நாங்கிறதுனால அடக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கீங்க. இன்டர்வியூ முடிஞ்சா போயிட்டு வந்துடுவேன். காமெடி பண்ணுறாரா? இன்டர்வியூ முடிஞ்சா போயிட்டு பார்க்கலாம். நாங்கள் தான் போவோம். ஆமாம், பாத்ரூம் வந்தால் எல்லாரும் போவாங்க. ஆனால் எந்த நேரத்தில் எப்படி பாத்ரூம் வரணுங்கிறது இருக்கு. புரியுதுங்களா? புரியுது சார். தொங்க விட்டோம்னா எல்லாம் வந்துடும் வெளியில. விஜயவா? ஏங்க புரியல? இல்ல சார், இது வரைக்கும் அவர் பேசின பேச்சுக்கும் அவர் செயல்பாட்டுக்கும் எந்த நடவடிக்கை எடுக்காம 2 கவர்மெண்ட்டும் அமைதியாவே இருக்கிறாங்க. அது யான்னு உங்களுக்கு தெரியுமா? சென்ட்ரல் கவர்மெண்டா இருந்தா இருக்கட்டும், இல்ல ஸ்டேட் கவர்மெண்டா இருக்கட்டும். கையை வச்சா என்ன நடக்கும் தெரியுமா? என்ன நடக்கும்? என்ன நடக்கும்? என்ன நடக்குமா? வச்சு பார்க்க சொல்லுங்கள. அரசு ஒன்றும் இல்லை, ஒரு அரை மணி நேரம் லாக்அப்ல உட்கார வைக்கிறதுக்கு யாருக்காவது தைரியம் இருக்கு அந்த உலகத்துல? அப்படி வச்சா நீங்க பெரிய ஆள் ஆயிடுவீங்களா? அப்படி வச்சா நீங்க பெரிய தெரியுதா? வச்சா பெரிய ஆள் இருந்துடா. தலைவர் எவ்வளவோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு உள்ளர வைக்கிறதுக்கு, எல்லா வேலையும் செஞ்சுக்கிட்டு. ஆனா கண்டுக்காம போறாங்களே சார், சட்டம் பண்ணாம போறாங்களே. அப்படி இருந்தும் நீங்க வந்து சீண்டிக்கிட்டே இருக்கீங்களே. வாங்கடா வாங்கடா வாங்கடான்னு தான் கூப்பிடுறோம். நாங்க இது வரைக்கும் ஒரு மாதிரியா தான் டென்ஷன் ஆயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி வேற மாதிரிலாம் பிறப்பு சம்பந்தமான வார்த்தைகள்லாம் சொல்லி நாங்க கேவலமா பேச ஆரம்பிப்போம்.